அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது என் தங்க பையன் கவின் குட்டி க்ளே மாடல் யூஸ் பண்ண டாய்ஸ். இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட பேர் வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய டேங்கரு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வீடெலாம் அருமையாக செஞ்சுருக்கான். இந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த பாம்பு போடுற அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர். அடுத்தது பிங்க் கலரில் கார் செஞ்சுருக்கான். காருக்கு மேலே நிறைய லோடு அந்த வீட்டோட ஷிஃப்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இங்கே போகிறான்னு நினைக்கிறேன் கவின். அதான் அது மேலேயே எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டான். ஓகே, சூப்பராக இருக்குது, போகுது, சூப்பராக இருக்குது. கவின் செம்மையாக செஞ்சுருக்கான். அடுத்தது க்ரீன் கலரில் ஒரு டேங்கர் செஞ்சுருக்கான். இது பார்த்தாலே தெரியும், நிறைய மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேங்கர். இது தத்ரூபமாக செஞ்சுருக்கான். சூப்பர் கவின், வெரி குட் வெரி குட். அடுத்தது இது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து இது என்னப்பா கவின்? அப்பாவுக்கு தெரியலடி. இது என்னது? பாமா? இல்லை, நீ இதுக்கு சொல்லுவியே, பறந்து போவோமே. இது பேர் என்ன சொல்லுவேன்? நியூக்ளியர் பாம் செஞ்சுருக்கான் கவின். இது வந்துட்டு கொஞ்சம் நசுங்கிருச்சு குழந்தைங்க. பாருங்கள், இது அந்த பின்னாடி அந்த ஃப்ளை ஆகிறதுக்குள்ளதெல்லாம் நசுங்கிருச்சு. அப்புறம் நிறைய இதில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக தெரியல. ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்தது சோஃபா செஞ்சுருக்காங்க நண்பர்களே. செம்மையாக இருக்குது சோஃபா. அதில் வந்து டிசைன்லாம் போட்டிருக்கான் பாருங்கள். அந்த உட்கார்றதும் அது கூட டிசைன்லாம் போட்டு வேறு லெவல் கவின், செம்மையாக பண்ணியிருக்கடா. தேங்க்யூ மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஹெலிபேட் இருக்குது மக்களே. வாவ், வாட் அ க்ரியேட்டிவிட்டி, செம்மையாக பண்ணியிருக்கா. இங்கே பாருங்கள் மக்களே, இதே போல் ஒரு க்ரியேட்டிவிட்டி கவினுக்கு இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். செம்மையாக பண்ணியிருக்கு. வெரி குட் கவின். அடுத்தது என்னன்னு பார்த்தா பிங்க் கலரில் என்னவோ இருக்கே. இது பேர் என்னென்னு கண்டுபிடிக்கணுமே. வீல் இருக்குது. முன்னாடி வந்து கண்ணாடி மட்டும் வைக்காமல் வச்சுருக்கான். இது லாரியா? லாரி தான். லாரி. கண்டெய்னர் லாரிப்பா இது. நிறைய வீல்லாம் வச்சுருக்கான். நிறைய லோடு ஏற்றிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் மக்களே, இந்த டிரைவர் சீட்டுக்கு வந்து ஸ்டேரிங் வைக்கல கவின். சின்னதாக பண்ண முடியாமல் விட்டுட்டான். எனிஹோ நம்ம வந்து லாரியை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை சூப்பர் கவின், வெரி குட். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, இது என்னது? ரொம்ப லென்த்தாக வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்குது. இது என்னப்பா? அது மெட்ரோவா? ட்ரெயினா? ட்ரெயின் தான். மெட்ரோவா? இந்த புல்லட் ட்ரெயினா இல்லை நார்மல் ட்ரெயினா? அதான் மக்களே, இங்கே பாருங்க, பேசஞ்சர் உட்கார அந்த விண்டோவுக்கெலாம் வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்கான் கவினு. அப்புறம் வேறு லெவலில் இருக்குது மக்களே. அதுவும் டபுள் சைடும் போகிறதுக்காக இந்த பக்கமும் இன்ஜின் இருக்குது, இந்த பக்கமும் இன்ஜின் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது மக்களே. அடுத்தது இன்னொரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் மக்களே. இவனோட தாட்டெல்லாம் பார்த்தா அவன் கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்ண போயிடுவான்னு நினைக்கிறேன். இஸ்ரோவுக்கு வேலைக்கு போயிடுவேன் நீனு. சூப்பர் டி தாங்க. ஓகே, இது என்னப்பா? இது பேர் என்னது? இப்படி பார்க்கணுமா? இதை அப்போ தான் நல்லாயிருக்கும். இது என்னது? ஸ்வானா? இது என்ன பண்ணும்? இப்படி இப்படி கொத்தி தண்ணியிலேருந்து பால் மட்டும் எடுத்து குடிக்குமா? அதுவா? இங்கே ஒரு கிட்ட வருது, உன்னை கடிக்க வருது பாரு. பறந்து வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஐயோ, சரி மக்களே இங்கே வருங்க. கவினை போய் கடிக்க போகுது. இது கடிக்கல, ஓடிடுச்சு. ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்தது வாவ், ஃபிஷ் மக்களே. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் வச்சு பார்த்தா செம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ஃபிஷ்ஷு. இது நீந்தி போகணுமே. அப்படி அச்சுக்குட்டியை போய் இது கடிக்கிட்டோம். இங்கே இருக்க வேறு அச்சுக்குட்டிக்கு வெக்கம் வந்துருச்சு மக்களே. ஓகே பாய். அடுத்து ஐயோ, ஃபிஷ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருவோம், இல்லைனா செத்து போயிடும். அதுக்குள்ளே குட்டி ஃபிஷ் ஒன்று வந்துருச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த குட்டி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது பேர் என்னப்பா? ஃபிஷ். இந்த பேர் என்ன ஃபிஷ்ஷு? கட்லாவா இல்லை சாப்பிடாததா? கோல்டன் ஃபிஷ் அந்த மாதிரியா? சிங்கவார் மக்களே, குட்டி போட்டுருச்சு. இது ஃபிஷ்ஷு பேர்லாம் தெரியல, ஆனால் செஞ்சுட்டான் செம்மையாக. ஓகே, சூப்பர் மக்களே. நெக்ஸ்ட்டு
மக்களே இந்த க்ரியேட்டிவிட்டி உண்மையாகவே வந்து எப்படி பார்த்தான்னு தெரியல. அங்கே பாருங்கள், கீழே அந்த டர்பின் இருக்குது, அப்புறம் பேசஞ்சர் உட்கார்றதெல்லாம் இருக்குது, அப்புறம் பின்னாடி அந்த ரெக்கை, அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான் மக்களே. இதுக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். செம்மையாக பண்ணியிருக்க கவின், வெரி குட். செம்மையாக இருக்குது கவின். ஏன்னா கீழே இன்னும் அந்த இது மட்டும் வைக்கணும்ப்பா, லேண்டிங் பண்ணக்கூடிய அந்த டயர்ஸ் இருக்குல்ல, அது வைக்கணும். ஓகே, வெரி குட். கவின்கெல்லாம் ஒரு பாராட்டு தெரிவிச்சிருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அஸ்வந்தும் நிறையா பண்ணியிருக்கான் மக்களே. அது இன்னும் ஆர்டர் பண்ணல, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஆர்டர் பண்ணுவோம். இங்கே பாரு, இது எல்லாமே அஸ்வந்த் பண்ணது தான். இது எல்லாமே இருக்குது, இன்னும் அடிக்க வைக்கல அஸ்வந்து. இங்கே பாருங்கள், மஷ்ரூம்லாம் பண்ணியிருக்கான் மக்களே. அதே போலயே இருக்குது மஷ்ரூம் பண்ணது. அடுத்தது என்னப்பா கையில் வச்சுருக்க? இது அண்ணனோட டேங்கரா ஒன்றுதா? அண்ணதா இது? வா, செம்மையாக இருக்குப்பா. நியூக்ளியர் பாம் அது. சூப்பர் சூப்பர். இது ஃபிஷ்ஷா? செம்மையாக இருக்கே. இது என்னப்பா அது? ரொம்ப சின்னதாக இருக்கும் போல இருக்குது, மெலிசாக இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. அடுத்து வேறு என்ன இருக்குது? டேங்கர் காமி. நீயும் டேங்கர்லாம் வச்சுருக்க போல இருக்கு. பேசஞ்சர் ஃப்ளைட்டா? சூப்பர் சூப்பர். நீ அண்ணனை பார்த்து நீயும் செஞ்சியா? சூப்பர் டி தங்கம். அடுத்து வேறு என்ன வச்சுருக்க? ஹெலிபேட் இருக்குது போல இருக்கு மக்களே. ஹெலிபேடும் பண்ணியிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான் மக்களே. எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேயே எவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நமக்கு சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம் கொட்டாம்பச்சியில் மண்ணை வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க. காலம் மாறி பிடிச்சி மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.